தொல்காப்பியத்தின் சொல்லதிகார உரியியலில் 812வது நூற்பாவை காணப்போகிறோம். நம்பு மே ரெண்டு சொல்லுக்கு இந்த நூற்பா சொல்லுகிறது. நம்பும் மேவும் நசையாகும் மே. நசைன்னா விருப்பம்னு பொருள். நம்பு என்ற சொல்லும் மே என்கின்ற சொல்லும் நசை அதாவது விருப்பம் என்கின்ற பொருளில் உணர்த்தி வரும். அதாவது நயந்து நாம் விட்ட, அதாவது நம்பு நம்பு மே ரெண்டு சொல்லு. நயந்து நாம் விட்ட, நயந்து நாம் விட்ட நன்மொழி நம்பி. இது அகநானூறு 198வது பாட்டு. நயந்து என்பதுதான் நம்பு அல்லது நாம் விட்ட நன்மொழி நம்பி என்று சொல்லலாம். அதாவது நாம் விரும்பி நன்மொழி மீது பெரிதும் விருப்பம் கொண்டு, இது நம்பி என்பது விருப்பம். நாம் ஏற்கனவே விழுமம் என்பது பெரிய விருப்பம் அல்லது சிறப்பு. அதே மாதிரி மே என்ற சொல்லுக்கும் இதே பொருள் தான் உண்டு. அதாவது நம்பி என்ற சொல் இருக்கிறது, அதுக்கு விருப்பம். நம்பி என்றால் அதுதான், அது வந்து நம்பி என்றால் தலைவன் இல்லை, ஆணில் சிறந்தவன். இந்த நம்பிக்கை ஆணில் சிறந்தவன். அது உண்டு. இன்னொரு நம்பின்னா ஒருவர் இதை செய்வார் அல்லது அவர் அதை கொடுப்பார் என்று நம்பிக்கை அதுவும் வரும். ஆனா இந்த இடத்துல நம்பி என்றால் விரும்பி, அதாவது நசை ஆகுமேன்னு சொல்றார் தொல்காப்பியர். நசை என்றால் விருப்பம் பொருள். நசை என்றால் இதுக்கு விருப்பம் என்றுதான் பொருள். இப்போ நம்பி என்பதற்கு நசை என்று பொருள், விருப்பம் என்று தான் அதுக்கு பொருள். நம்பி என்ற இங்கு வேற ஆணில் சிறந்தவனுக்கு நம்பி, பெண்ணில் சிறந்தவருக்கு நங்கை. அது நங்கை. இந்த நம்பி என்பது அவரை பன்மை ஆடவர்னு கூறுவான். அது ஒரு ஆளையும் குறிக்கையா, ஆடவரில் சிறந்தவன். அதே மாதிரி நங்கை என்றால் பெண்ணில் சிறந்தவர்னு அர்த்தம். அதே மாதிரி ஆடவரில் சிறந்தவன் நம்பி, அவர் அதை செய்வார், அவர் அதை கொடுப்பார் என்று நம்பி என்று வரும். ஆனால் இங்க அது இல்லை. அதனாலதான் அவர் ஏற்கனவே இந்த உரியலை தொடங்கும் போதே உங்களுக்கு தெரிந்த பொருளை நான் சொல்ல போவதில்லை, தெரியாத பொருளைத்தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டார். ஆனால் இங்க நம்பி என்பது இந்த இடத்துல விருப்பம், விரும்பி என்று பொருள். அதுதான் நசைன்னு சொல்றாரு. நசைன்னா விருப்பம். அந்த விருப்பம் என்ற நசை தான் அளவு எடுத்தா விரும்பி என்று சொல்லை மாத்திரும். சொல்லிசை அளவுடை. அதாவது நசை இந்த அளவு எடுத்துச்சுன்னா இந்த விருப்பம் என்ற சொல்லு விரும்பி என்று மாறி வினையத்து சொல்லாக மாறி. இப்போ இன்னொரு சொல்லு இருக்கு. அதாவது மே, இது வந்து நம்பு. மே என்பதற்கு என்ன பொருள் பாருங்க.
உங்களுக்கு மே என்பதற்கு மொழி நம்பி நம்பும் மே நம்பி என்ன மேவுக்கு நான் எடுக்கவில்லை, விட்டுக்கிறேன். மேவுக்கு எடுத்துக்காட்டு காணும். மேனா மீது பெரிதும் மேயே மேயே என்பதுதான். அதாவது நான் விரும்பி என்பது மீது பெரிதும் விருப்பம் கொண்டு என்று பொருள். மே என்பது மேயே என்ற சொல்லாக மாறும். மேயே என்றால் அதாவது அதை விரும்பி விருப்பம் கொண்டு என்றுதான் பொருள். விரும்பி அல்லது விருப்பம் கொண்டு, விரும்பி விருப்பம் கொண்டு, விருப்பம் கொண்டு. இது போட்டதுனால காது கேட்கணும். மாயோன் மேய காடுரை உலகமும், அதாவது என்பதுதான் மேய என்பதுதான் மேதான் மேய. பிறகு அடுத்த நூற்பா, அதாவது ஓய்தல், ஆய்தல், நிழத்தல் என்ற 3 சொல். சாய்தல் 4வது சொல். 813வது நூற்பா. ஓய்தல், ஆய்தல், நிழத்தல், சாய்தல். ஆவையின் 4ம் உள்ளதன் நுணுக்கம். ஓய்தல், ஆய்தல், நிழத்தல், சாய்தல் என்னும் 4 உரி சொல்லும் நுண்ணிய, அதாவது நுட்பமான, சுருங்கிய, குறைந்த என்னும் பொருளில் வரும். பாருங்கள், அதாவது ஓய் களிறு, ஓய் களிறு, இது கலித்தொகை 7. கலித்தொகை 7 பாருங்க என்ன பொருள்ல வரும் பாருங்க. 4 உரி சொல்லும் நுண்ணிய, சுருங்கிய, குறைந்த பொருளில் வரும். வலிமை குறைந்த, இந்த ஓய் களிறு என்பது வலிமை குறைந்த களிறு. இந்த ஓய் என்றது குறைந்த என்ற பொருள்ல வந்திருக்கு. வலிமை குறைந்த களிறு. இங்க ஓய், இப்ப நாம கூட இயக்கத்துல ஓய்வு பெற்று இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது வேலையை குறைச்சிட்டோம்னு அர்த்தம். இடையில ஓய்வா அப்படின்னா வேலையை குறைவாக இருக்கிறது, நேரத்தை குறைத்து கொண்டோம் என்று பொருள். அதே மாதிரி பாய்ந்து ஆய்ந்த, பாய்ந்து ஆய்ந்த, பாய்ந்து ஆய்ந்த தானை, படை. இதுவும் கலித்தொகை 90. இது கலித்தொகை 96. கலித்தொகை 96வது பாட்டு. பாரு, அத முதல்ல என்ன பார்த்தோம்? ஓய்தல், ஆய்தல், பிறகு நிழத்தல், சாய்தல். இப்போ ஓய்தல் பார்த்துட்டோம். இது ஆய்தல். ஓய்ந்து ஆய்ந்த, பாய்ந்து ஆய்ந்த தானை அப்படின்னா, அதாவது போருக்கு போய் போய் படை குறைந்து விட்டதாம். குறைந்து போன படை. போருக்கு போய் போய் குறைந்து போன ஆய்ந்த. இந்த ஆய்ந்த என்பதற்கு குறைந்து போன, தானைன்னா படை. பாய்ந்து பாய்ந்துன்னா போருக்கு சென்று சென்று குறைந்து போன படை. பிறகு நிழத்த யானை. நிழத்த யானை இது என்ன? நிழத்த யானை என்றால் மெலிந்த யானை.
இழத்த யானை. இது மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில 303வது பாட்டு, 303வது வரி. பிறகு கடும் புனல் தாய். கடும் புனல் தாய். சாயின்னா சாய்தல் அர்த்தம். என்ன அர்த்தம்? கடும் புனல்னா மிகப்பெரிய புனல், மிக அதிகமான புனல் குறைந்து விட்டது என்று பொருள். இது நெடுநல்வாடையில 18வது பாட்டு. நெடுநல்வாடையில 18. இது என்னது? இப்போவே நாம அப்ப சாய்ந்து விட்டது அப்படின்னா நேராக இருந்தது சாய்ந்து விட்டது, அப்போ தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து விட்டது என்று பொருள். அப்பா குடத்துல இருக்கிற நீரை சாயின்னு சொல்றோம். சாய்தல் என்பது ஒண்ணு, அது சாய்ப்பதனால் குறைகிறது, அது ஒரு செய்தி. பிறகு பெருநீர் சுருங்கி. இதுக்கு பேரு பெருநீர் சுருங்கி, சாய்தல் சுருங்கி விட்டது. இப்போ என்னாச்சு? ஓய்தல் என்பதும் ஆய்தல் என்பதும் நிழத்தல் என்பதும் சாய்தல் என்பதும் குறைந்த அப்படின்ற பொருள் தான். மெலிந்த, குறைந்த. ஆராய்ச்சி வேறு. அது அதுவும் ஆய்ந்துதான் பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆய்ந்து இருக்க ஆராய்ச்சிக்கும் அதுதான் பொருள். இன்னொன்னு இருக்கு பாருங்க, கீரை ஆய்ந்துன்னா அதுல பழுத்து போனது தேவையில்லாததை நீக்கி அதுல சரிதா நல்லதை எடுக்கிறதும் ஆய்ந்துதான். அதுவும் கீரை ஆய்தல். அது வேறு ஆய்தல். அது அந்த கீரை ஆய்தல் அது வேற, இது வேறு. இங்கே ஆய்ந்து என்பது குறைந்து என்ற பொருள், அவ்வளவுதான். அதை கூட நாம் எடுத்துக்கலாம். இப்போ அரிசி ஆய்ந்து கீரை ஆய்ந்துன்னா அப்போ அதுல இருக்கிறத தேவையில்லாத நீக்கினாலே அது குறைஞ்சு தானே போச்சு. அந்த பொருளும் சரியா இருக்கிறது. அது குறைந்துதானே செய்யும், தேவையில்லாத நீக்கினாலே குறைந்து. இப்பொழுது புலம்பு என்ற ஒரு சொல்லு 814. புலம்பே தனிமை. புலம்பு என்னும் உரி சொல் தனிமை என்னும் பொருளை தரும். அன்னொன்னு சொல்றோம், அதாப்பா அவன் தனியா இருந்து புலம்புறான்பா அப்படின்றோம். புலம்புறதே தனிமை தானா. புலம்பு என்ற சொல்லுக்கே தனிமை என்று பொருள். இப்ப பாருங்க, புலம்பு தனித்தாலி அகம் 7. புலம்பு தனித்தாலி, இது அகம் 7. இந்த புலம்பு என்பது பாருங்க, அதாவது மணி தனித்து ஒலிப்பது, இதுக்கு பேரு மணி. இது தனித்தாலின்னா தனித்து ஒலிப்பது. தாலி என்பதற்கு மணி என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இந்த புலம்பு என்பதற்கு தனித்தாலி, அதாவது புலம்பு தனித்தாலி, புலம்புகின்ற தனித்தாலி, அதாவது மணி தனித்து ஒலிப்பது. அதாவது மணி என்பது தனியா தான் இருக்கும், அது ஓசை அதிகமாக வராது. அதனால புலம்பு என்றாலே தனிமை. புலம்பு என்பது தனிமை. அதே சொல்றாரு, புலம்பே தனிமை, அதுதான் சொல்றேன். நாம என்ன சொல்றோம், அவன் தனியா இருந்து புலம்புறான்னு சொல்றோம்.
பெட்டை புலம்பல் அந்த புலம்பல் என்பது அழுவது, அதாவது குமுறுவது, கதறுவது என்றெல்லாம் போகும். அது தனிமை இல்லை. பெட்டை புலம்பல் என்பது பெண் தனித்து அழுகிறார். புலம்பு என்னும் உரிச்சொல்லுக்கு பொருள் பார்த்தோம். புலம்பு என்று பார், அதே தான் நான் கீழே இருக்கேன். புலம்பு என்று ஏவல் வினையாகவும் வரும். புலம்புன்னா நீ கதறி அழு, அப்பொழுது அதற்கு அழு, அரற்று என்று பொருளாகும். அடுத்து துவன்று. துவன்று என்ற சொல்லுக்கு நிறைவாகும். அதாவது துவன்று என்ற சொல்லு நிறைவு என்ற பொருளை தரும். துவன்று அதுக்கு நிறைவு என்ற சொல்லு பொருளாகும். அப்ப அது ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம். இது வந்து பதிற்றுப்பத்துல இருக்கு. பதிற்றுப்பத்து 11வது பாடல். இந்த ஆரியர் என்பதற்கு பிராமணர் இல்லை, பார்ப்பனர் இல்லை. ஆரியர் என்பது அதாவது மேலானவராகிய துறவர். துறவர்னா சாமியார், துறவிகள். ஆரியர் துவன்றிய இமயமலையில அவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னொன்னு ஒரு பொருள். இன்னொன்று நாம் என்ன செஞ்சிக்கிறோம், இமையவர் என்று சொன்னால் இந்த இமையவர் தான். இந்த இமையவர் ஆயிடுச்சு. இந்த இமையவருக்கு என்ன பொருள் சொல்லுகிறார்கள்? இமைக்க மாட்டார்கள், தேவர்கள் சொல்றாங்க. சரி, இமைக்காதவர்களுக்கு ஏன் இமை இருக்கணும்? அவர்கள் தரையில் நடந்தால் கால் தரையில் பாவாது. அப்ப ஏன் கால் இருக்கணும்? இது சரியான பொருள் இல்லை. இமயவர் என்பது இமயமலை வாசி. இமயமலையில் தனித்திருக்கின்ற துறவிகள், சாமியார்கள், அவ்வளவுதான் துறவர்கள். அவர்கள் தான் இமயவர். அதுதான் இமயவர் ஆனது. அதுக்கப்புறம் தேவர் என்ற சொல்லுக்கும் அதான் சொல்றாங்க. மேல இருக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திலேயே அதிகமான உயரம் கொண்ட மலை அது. அதுக்கு மேல இருக்கிறவர்களை தான் வானவர் என்று சொன்னார்கள். இன்னொரு பொருள் இதை பாருங்க. வானவர் என்று சொன்னால் வானில் இருப்பவர் இல்ல, மேலே வாழ்பவர்னு அர்த்தம். அது எங்க? இமயமலையில் வாழ்பவர் பொருள். வானவர் என்பதற்கும் இமயவர் என்பதற்கும் ஆரியர் என்பவர் துறவர். அதனால பேரிசை இமயம்ன்ற பெரும் புகழ் பெற்ற இமயம். அதுல இமயவர் என்பது இமயவர் தான். அது இமயவராக்கி இமைக்காதவர் என்று சொல்லி இந்த வானவர் என்பதும் இமயவர் என்பதும் இந்த ஆரியர் என்பவரும் மலையில் வாழ்பவர், இமயமலையில் வாழ்பவர். சரி, இப்ப நமக்கு தேவை துவன்று என்று. துவன்றியன்னா அதாவது நிரம்பிய, அதிகமான, நிறைவாகும். அதான் நிறைவாகும். முரஞ்சல் பேரிசைன்னா பேரிசை என்பது பெரும் புகழ் பெற்ற இமயமலைன்னு சொல்ற. பேர்னா பெரிய, இசை என்றால் புகழ், பெரும் புகழ். அது ஏன் பேர் ஆகுது சொல்லுங்க போலாம். பாருங்க, பெரிய என்பது இந்த இமயம். இந்த ஈ வந்ததுன்னா இந்த பெரிய என்பது பேர் என்று மாறிவிடும்.
உயிரெழுத்து வந்தா. பெரிய ஆசிரியர் தான் பேராசிரியர். பெரிய என்பது பண்பு சொல். அந்த பண்பு சொல் என்ன ஆகும்? உயிர் வந்தா பேர் என்று மாறிவிடும், உயிர்மை வந்தா பெரு என்று மாறிவிடும். பெரிய கதை பெருங்கதை. இது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல. பெரிய அதாவது இந்த பேர் பெரிய என்பதும் இந்த ஒரு மாதிரி, அது நேரம் பெரிய என்பது பேர் என்றும் பெரிய கதை பெருங்கதை என்றும் கா வந்தா உயிர்மை, அது பெரிய பெருமாயிடும். அதே மாதிரிதான் திரு, அதாவது சிறிய தாயர் பாருங்க, சிறிய அன்னை என்ன ஆகும்? சிற்றன்னை ஆயிடும். சிறிய அன்னை சிற்றன்னை ஆகும். அதுவே சிறிய கதை சிறுகதையாகும். சிறிய கதை சிறுகதையாகும். இத ஒருத்தர் கேட்டார், இது பெருங்கதைன்னு போடுறீங்களா, ஏன் இதுக்கு இங்கு வரலன்னு? வரலாம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நானும் சொல்லியிருக்கிறேன். சிறுங்கதைன்னு வரலாம். சிறுமை அதாவது சிறுமை, அது பெருமை. எப்போ பெருமை பெருமை வரும்போது சிறும் போடலாம், தப்பு இல்லை. அதாவது அது குறுகிய கதை குறுங்கதை. அது அதான் குறுமாகி இங்க ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. இம்முதான் இங்க ஆகும். இது பெரும் நாய் தான் இங்க ஆகுது. அதே மாதிரி சிறும் நாய் தான் சிறுங்க ஆகும். இம்மு வராம ஆகாது. அப்புறம் அதுக்கு இப்போ முரஞ்சல் 816 முரஞ்சல் முதிர்வே. முரஞ்சல் என்பதற்கு முதிர்வு என்று பொருள். முரஞ்சல் அதுக்கு முதிர்வு, அதாவது முற்றிவிட்டது அப்படின்னு சொல்றோமா, அதுதான் முரஞ்சல். அதாவது கோடு பல முரஞ்சிய, கோடு பல முரஞ்சிய, கோடு பல முரஞ்சிய கோழி அலம். கோழி அலம் இது மலைபடுகடாம் 268 வரி, 268வது வரி. கோடு பல முரஞ்சிய கோழி அலம், அதாவது முதிர்ந்த கிளைகள் பல உடைய அத்தி மரமும் ஆலமரமும், அல்லது ஒன்று அத்தி மரம் இல்ல ஆலமரம். இந்த அலம் என்பது கோழி அலம். இந்த கோழி அத்தி மரம், அலம் ஆலமரம். கோழி என்பது அத்தி மரம், அலம் என்பது ஆலமரம். இந்த கோடு பல முரஞ்சிய அப்படின்னா கோடு பல முதிர்ந்த பல கிளைகளை கொண்ட அர்த்தம். முதிர்ந்த பல கிளைகளை கொண்ட அத்திமரம் ஆலமரம் என்று பொருள். இது மலைபடுகடாம்ல 268வது வரி. வெம்மை. வெம்மை என்ற சொல்லு நாம் என்ன நினைக்கிறோம்? வெம்மைக்கு வெப்பம்னு நினைக்கிறோம். வேண்டல்ன்றார், வேண்டுதல். எப்படி நேர் எதிரான பொருளுக்கு பாருங்க. வேண்டுதல் தான் வெம்மை பாருங்க. வெம்மை வேண்டல்ன்றார். வெம்மை வேண்டல் என்னது பாருங்க. எம் வெம் காமம், எம் வெம் காமம் என்பது இதுவும் அகநானூறு அகம் 15வது பாட்டு.
என்ன சொல்றாரு? எமது மிக்க விருப்பம். பாருங்க, இங்க வேண்டல், அதாவது வெம் காமம் இயைவது ஆயினும், காமம் இயைவது ஆயினும், அதாவது எமது மிக்க விருப்பம் கை கூடுவது ஆயின். இங்க வெம் என்பதுக்கு வேண்டல், காமம் என்பது விருப்பம், வெம் என்பது வேண்டல். அதாவது நாம் வேண்டுவது, அதாவது இயைவது ஆயினும், அதாவது எமது மிக்க விருப்பம் கை கூடுவது ஆயின். இங்க காமம் என்பது விருப்பம், மிகுந்த மிகுந்த அப்படின்னா வெம்மை வேண்டல், வேண்டுதல், கேட்டுக்கொள்றார். நாம் அதை கேட்டுக்கொள்கிறேன், அதாவது என்னுடைய காமம் மிகுவதாயினும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்றாங்க பாருங்க. அதுதான் வெம்மை, வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் அவர் ஏற்கனவே சொன்னது. நான் பல தெரிஞ்ச பொருளை சொல்ல போவதில்லை, தெரியாத பொருளை சொல்ல போறன்றதெல்லாம் பெரும்பாலான பொருள் நமக்கு தெரியாதவைதான். இப்போ பொற்பு, அது பொலிவுன்றார். 818 பொற்பே பொலிவு. பொற்பு என்னும் உரி சொல்லுக்கு பொலிவு என்னும் பொருள் உண்டு. பெருவரை அடுக்கம் பொற்ப கூர்மகள். அதாவது பெருவரை, பெருவரைனா பெரிய மலைன்னு அர்த்தம். பெருவரை, பெருவரை அடுக்கம், மலை அடுக்கம், அடுக்கம் பொற்ப, பொற்ப கூர்மகள். அது நற்றிணை 34. இந்த பொற்ப என்றால் பெரிய மலை பக்கங்களில் புறமகளிர் பொலிவாக ஆடுகின்றனர். பொற்ப பொலிவாக, அழகாகன்னு சொல்றதை விட மிக உயர்வானது. பொலிவு வேறு, அழகு வேறு. அழகு சாதாரணமானது. அப்புறம் இன்னொன்னு இருக்குது இல்லையா, அழகுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கவின், கவின் என்பதும் அதை விட உயர்ந்ததுதான். இந்த பொற்பு என்பது அதை விட வானானது. அதுதான் பொலிவு என்ற பொருள்ல வருகிறது. அதாவது மலை பக்கங்களில், மலையினுடைய பெரும் மலை பக்கங்களில், அதாவது பொலிவாக கூர்மகள், புறமகள்கள் ஆடுகின்றனர் சொல்றார், விளையாடுகிறார். இது நற்றிணையில 34வது பாட்டுல வருது. பொற்பு என்றால் பொலிவு. பொலிவு அழகை விட பெரியது, கவினை விட பெரியது பொலிவு. பொற்பு. பிறகு அது பொற்பு இப்படி போட்டாதான் பொற்பு. இதுதான், இது போட்டுறக்கூடாது. இது மலை, பொறுப்புன்னா மலை. இது எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா, இததான், இந்த பொறுப்பை தான் அவர்கள் பொறுப்பாகி அத பொறுப்புனா மலை, அத இல்ல பொறுப்பதம்னு ஆக்கி, பொறுப்பதம், அப்புறம் பருப்பதம், அதுக்கப்புறம் பருவதம் ஆகிட்டான். பொறுப்பு தான் பொறுப்பதமாயி, பருப்பதமாயி,
பர்வதம் ஆக்கி கொண்டார்கள். சமஸ்கிருதத்துல பர்வதம் சமஸ்கிருதம், பருப்பதம் தூய தமிழ் சொல், பொறுப்பதும் தமிழ் சொல், பொறுப்பு தமிழ் சொல். இந்த பர்வதம் சமஸ்கிருதம், பருப்பதம் தான் பர்வதம். அதே மாதிரிதான் அதாவது தீப்பந்தம், பந்தம், இது அந்த காலத்துல தமிழனுக்கு இதுதான் பெரிய விளக்கு. ஊர்வலமா இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கூட்டமா போனாலும் முதலிலே தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு வழிகாட்டி கொண்டு போவார்கள். இந்த தீப்பந்தத்தை என்ன பண்ணாங்க, தீப்பந்தத்துல பாருங்க, தீ பந்தம் பாருங்க, தீப்பந்தம் என்னாச்சு, தீப்பந்தம் அது என்ன பண்ணாங்க, இந்த இந்த அப்படியே பாருங்க, தீபம் நாக்கி அப்படியே தீபம், தீப்பந்தம், தீ அப்படியே இருக்கும், அந்த இம்மு அப்படியே இருக்கும், பா அப்படியே இருக்கும், தீப்பந்தம் தீபம் ஆக்கி. எல்லாம் முன்னால வெட்டி பின்னால வெட்டி நடுவுல வெட்டி ஒரு சொல்ல உருவாக்க வேண்டியது. கடைசியில சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் வந்ததுன்னு போய் சொல்ல வேண்டும். ஆமா ஆமா, அப்படிதான் சொல்லி கொண்டிருப்பாங்க. அச்சா, இது பாருங்க, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வருது அடுத்த நூற்பா. அது ஒரு மடி இருமடி மும்மடி போகும், கட்டாயமாக போகும். அது எந்த மடின்னு எல்லாம் அது வந்து ஒரு மடியாக பெயர், இருமடியாக பெயர், மும்மடியாக பெயர், நான்மடியாக பெயர்லாம் இருக்கு. ஒரு கார் எடுத்துக்கொண்டாலே போதும். இந்த பாருங்க, கருமைதான் இதுக்கு வேறு, இதுதான் சரி. இது கருமை என்ன ஆச்சு, கரு ஆச்சு, காரு ஆச்சு. பாருங்க, கருமை நிறம், கரு நிறம், காரும் நிறம் தான். இதுவரையில கருப்பு தான். இதுவே காரியும் ஆச்சு, காரி ஆச்சு. பிறகு என்ன ஆச்சு, இந்த காரு அந்த மழை பெய்யுற, அதாவது மேகத்துக்கு போச்சு. இல்ல, மேகம்தான் கார். அதாவது மேகம் ஏன் ஆச்சுன்னா அது கருப்பா இருக்கும், கருப்பா இருக்கும். அந்த மேகம் கருப்பு நிறமுடையதா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னால அதுக்கு பேரு கார் இல்ல, முகில். வெண்மையாக இருந்தால் முகில், வெண்மையாக இருந்தா அத கார்முகில்னு சொல்றாங்க சிலர். அது அந்த முகில் என்பதை பொதுவா மேகம்னு எடுத்துக்கிட்டு கார்முகில் என்று அதுக்கு போய் சொல்றாங்க. இதுக்கு இல்ல, வெண்முகிலை போய் கார்முகில் என்று சொல்ல மாட்டார்கள். வெண்முகில் வேறு, கார்முகில் வேறு. இப்போ முகில் என்பது வெண்முகில், அந்த கார்முகில் என்று அதுக்கு சொல்றது உண்டு. காரே இந்த கருமை நிறமுடைய மேகத்துக்கு காருன்னு ஆச்சு. அத கார் மேகம் என்று சொல்லலாம், கார்முகில் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த காலத்துல பெய்கிற மழைக்கு ஆச்சு. கார் என்றால் மழை, காரு. அது அது பேர காலத்துக்கு கார்காலம் ஆச்சா. அதுக்கப்புறம் அந்த கார்காலத்துல விளையிற நெல்லுக்கு பேர் கார், கார் நெல். எத்தனை ஆச்சு பாருங்க. ஐயா, இந்த அரிசிக்கு பேரு கார அரிசி. அதேதான், அதுதான். அந்த கார் நெல்லில இருந்து எடுத்த அரிசி தான் கார் அரிசி. அதுவும் கருப்பா இருக்கு, சிவப்பா இருக்கு. பாருங்க, கருமை என்பது கருவாயி, காராயி, காரியாயி. முதல்ல இந்த காரியை கூட முன்னால போட்டுக்கலாம். காராயி, அந்த காரு தான் மேகத்துக்கு போய் பிறகு மழைக்கு ஆகி, பிறகு மழையுடைய காலத்துக்கு ஆகி. இப்ப எத்தனை ஆச்சு பாருங்க, 1 2 3 4 5, 5வது இடத்துக்கு போய் ஐமடி ஆகு பெயர் ஆகி. ஒரே கார் முதல்ல நிறத்துக்காகி, பிறகு அது மேகத்துக்கு ஆகி, அதுக்கப்புறம் அது வந்து மழைக்கு ஆகி,
பிறகு அது நெல்லுக்கு ஆகி காலத்துக்கு ஆகி பிறகு அது நெல்லுக்கு ஆச்சு 5 ஆயிடுச்சு. இந்த மாதிரி உண்டு. இந்த கார் அப்படிதான் 5 ஐம்மடியாகு பெயராக போயிருக்கிறது. இது போகலாம். இப்போ வந்து வரிது சிறிதாகும், வரிது சிறிதாகும்னாரு. இது 819. வரிது என்ற சொல்லு இப்போ நாம கூட வறுமைன்னு சொல்றோம். ஆமா. என்ன அர்த்தம்? குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒண்ணு பொருள் குறைஞ்சிருக்கும், அல்லது உணவு குறைஞ்சிருக்கும், அல்லது ஏதோ குறைவு, உடல் குறைஞ்சிருக்கும், எல்லாமே குறைவு. வருன்னா வருன்னா வருனால சுருக்கம் என்று அதான் 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 அதை பாருங்க. வறட்சி வரிது சிறிதாகும்னாரு. என்ன அர்த்தம்? பெருசா இருந்தது, அதாவது ஏற்கனவே பெரிதாக இருந்து சிறிதாவது, ஏற்கனவே அதிகமா இருந்து குறைவது. அதுதான் இப்ப பாருங்க. வரிது வடக்கு இறங்கிய, வரிது வடக்கு இறங்கிய இறங்கிய சீர்சால் வெள்ளி, சீர்சால் வெள்ளி. இது வந்து 18 14வது பாட்டு. 18 14 என்ன சொல்றாரு? சிறிது வடக்கு பக்கம் சிறிது தாழ்ந்துள்ள, வரிது சிறிது வடக்கு பக்கம் சீர்சால் வெள்ளி. இது இறங்கியன்னா தாழ்ந்து உள்ளன்னு அர்த்தம். சீர்சால் வெள்ளி, வெள்ளின்னா கோள், நட்சத்திரம். இறங்கிய இறங்கிய நீங்க இறங்கி, நான் இறங்கி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு கேக்குறேன் இல்லையா? அது என்ன அர்த்தம்? தாழ்ந்துன்னு அர்த்தம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அர்த்தம். அததான் சொல்றாரு அவரு. சிறிது வடக்கு சாய்ந்து இருக்கிறது கோள், வெள்ளிக்கோள். இது உரித்தொல் என்று சொல்லுவதற்கு என்ன? உரித்தொல் என்று சொல்லுவது ஐயா, உரி என்றாலே அதுக்கே உரிய சொல்வது, வேற எதுக்கும் போகாது. ஒண்ணு உரி என்றால், அதாவது தோல்னு ஒரு பொருள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த உரி இருக்க, இதுக்கு தோல்னு ஒரு பொருள் உண்டு. தோலை உரின்னு சொல்றோம் இல்லையா? தோலை உரி இல்ல, உரினாலே தோல் தான். இந்த உரினாக்கா அது மேல தொங்க இருக்கு, அதாவது ஏதோ பொருள் வச்சு தொங்க வச்சிருப்பாங்க, அது. இந்த உரி என்றாலே தோல் தான். மர உரியன்னா மரப்பட்டை, மர ஆடை, மர ஆடை, மரப்பட்டை. அத பட்டையை தானே முதல்ல ஆடை அணிந்தான் அந்த காலத்துல. மர உரி என்றால மர ஆடை, மரப்பட்டையை ஆடையா அணிந்து கொண்டிருந்தான். என்ன அர்த்தம்? எந்த பட்டை? ஒரு பாக்கு பட்டையா இருக்கலாம், அல்லது வேற எந்த பட்டையா இருக்கலாம், அந்த பட்டையா தான் இருக்கும். இந்த பட்டையா ஆடையா ஆகாது. அதே போல இந்த உரி என்றாலே பட்டை. பாருங்க, கானலம் சேர்ப்பன், கானலம் சேர்ப்பன் கொடுமை எற்றி. இது வந்து குறுந்தொகை 145. அதாவது கடற்கரை சோலையினை உடைய
சேர்ப்பனது கொடுமையினை நினைந்து. பாருங்க, இது எற்றம். இதை நான் சொல்லல உங்களுக்கு. எற்றம் என்ற சொல்லு 820 எற்றம் நினைவு துணிவும் ஆகும். நினைவும் துணிவும் ஆகும், ரெண்டு பொருள் வரும். எற்றம், ஏற்றம் இல்ல, எற்றம். எற்றம் என்ற சொல்லு நினைவு துணிவு ரெண்டு பொருள்ல வரும். பாருங்க, இங்க காரணம் சேர்ப்பன். சேர்ப்பன்னா கடற்கரை தலைவன் அர்த்தம், நெய்தல் நில தலைவன். அப்போ கொடுமை எற்றி கடற்கரை சோலையினை உடைய சேர்ப்பனது கொடுமையினை நினைந்து. இதை கூட துணிவுக்கு எடுக்கல போடுது. கடற்கரை சோலையினுடைய சேர்ப்பனது கொடுமையினை நினைந்து. துணிவுக்கு எடுத்துக்காட்டு எடுக்கல, அது இருக்கா பாருங்க. துணிவு துணிவு காணலம் சேர்ப்பன் கொடுமை எற்றி, அதாவது சேர்ப்பனது கொடுமையினை இணைந்து. துணிவு, துணிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கால? இல்ல, இல்லையோ? அதான் விட்டுருக்கிறேன். சரி, துணிவுக்கு வேற ஒரு எடுத்துக்காட்டு தர்றோம். ஆகவே துணிவு என்னும் இரு பொருளில் அமையும். துணிவுக்கு பொருள் இல்லை. இப்போ நான் எற்றி என்பது நினைந்து. இல்ல 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 இல்ல, அதோட விட்டம் பொழுது அவசரமா. பிறகு வினை பேன் ரெண்டு பொருள். 821 பிணையும் பேணும் பெற்பின் பொருள. பெட்பு என்ற சொல்லுக்கு பிணை என்னும் உரி சொல்லும், பேன் என்ற உரி சொல்லும் பாதுகாத்தல், விரும்புதல், போற்றுதல் என்னும் பொருளில் வரும். பெட்பு என்பதற்கு புறந்தருதல், பாதுகாத்தல், விரும்புதல், போற்றுதல் என்னும் பொருள் உண்டு. பாருங்க, பிணை பெண். இப்போ பிணை என்பதற்கு நாம வேற போனோம். பிணைன்னா பெண்மானுக்கும் பிணை தான் சொல்றோம். பேன் என்பது பாதுகாத்தல், அது பொருள் அப்படிதான் இருக்கு. இப்போ பெண் என்பது பலர் என்ன சொல்றாங்க, பெண் என்பது பேன்ல இருந்து வந்ததுதான். இதெல்லாம் ஆண் அதாவது பெண் அடிமைத்தனக்காரர்கள் சொல்லுவது. பெண்ணுக்கு என்ன வேலைன்னா பேணுவதுதான். கணவனை பேணணும், குழந்தைய பேணணும், பிள்ளைய பேணணும், எல்லாரையும் பேணுவது தான் அவளுடைய வேலைன்னு இது பெண்ணடிமைத்தனவாதிகள் சொன்னது. ஆனால் அது இல்லை, எல்லாத்துக்கும் வருதுங்க. அது மட்டும் இல்ல. அதனாலதான் அவ முதல்ல கணவனை பேணணும், பிறகு பிள்ளைகளை பேணணும், பிறகு அவங்களை பெற்றோரை பேணணும். இப்படி எல்லாம் பேணுவதே அவருக்கு வேலையா? வேற வேலையே கிடையாதா? பின்னாடி குடும்பம் ஏற்பட்ட பிறகு முன்னாடி காட்டு விளையாண்டியா திரிந்த போது அவ குழந்தைய பெற்றவனா வளர்த்தா ஆக்கி விட்டாங்க. வேற ஒண்ணு இருக்குது சொல்றேன், அதுதான் பெண்ணானது. அதாவது இல்ல இல்ல, இது பாருங்க, இது பாருங்க, பெட்புன்னு ஒண்ணு இருக்குதுயா. பாருங்க, பெட்புன்னு ஒரு சொல்லு இருக்கு. இந்த பெழ்ப்பு தான் பெண்ணாகி பெண் ஆகுயா. ஏன் தெரியுமா? இதுக்கு பேரு என்ன தெரியுமா? உறுதி, வலிமை, திறமை, இத்தனை பொருள் உண்டுங்க. பெட்பு என்பதற்கு உறுதி, வலிமை, திறமைன்னு உண்டு. இந்த பெட்பு பெண்ணாகும். பெழ்பூ தான் பெட்பு. இந்த பெழ்பூ தான் இல்லு. இந்த வல்லினத்துக்காக இடையினா வல்லினமா மாறிக்கும். பெண்ணு, அதுதான் பெண்ணானது. இந்த பெண்ணடிமைவாதிகள் தான் பேணிலிருந்து வந்தது பெண்ணுட்டாங்க.
அது இல்லை. என்னன்னு கேட்டா, ஆனா ஆரம்பத்துல பெண்ணுதான் குடும்பத்தை பேணினாள், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பிறகு மாறிவிட்டது, ஆணுக்கு அந்த பணி வந்து விட்டது. அப்பவும் அவங்கதான் பேணுவாள்னு கிடையாது, பேண வேணும் என்றே பண்ணி விட்டார்கள். இவர் என்ன பண்றாரு? பெத்து போடுவது இவருடைய கடமை, வளர்க்க வேண்டியது அவங்க கடமையா என்ன? இவருக்கு அந்த கடமை உண்டு. அதனால பெண்புதான் பெண்ணாயி பெண்ணாட்சியை தவிர பேணிலிருந்து பெண்ணு வந்தது என்பது தவறான சொல்லு. ஆனா இங்க பேன் என்றால் பேணுதல் தான், பாதுகாத்தல் தான், புறந்தருதல் தான், அதுல பொருள் வேற இல்லை. அதுக்கு பாருங்க என்ன சொல்றாரு, ஒரு எடுத்துக்காட்டு. அரும் பிணை அகற்றி, அரும் பிணை அகற்றி அகற்றி அதாவது வேட்ட நாட்பினும், வேட்ட நாட்பினும் அதற்கு பொருள் அகம் 6, அகநானூற்றுல 6வது பாட்டு. இது அருமையான போற்றத்தக்க, பாருங்க, இந்த பிணை என்பதற்கு போற்றத்தக்க, வினை என்பதற்கு போற்றத்தக்க. நாம ஒண்ணு போய்க்கிருக்கோம். வினைன்னா பெண்மான்னு ஒரு பொருள் இருக்கு, கலைன்னா ஆண்மான், பிணைன்னா பெண்மான். அப்ப என்ன அர்த்தம்? போற்றத்தக்கதாக இருக்கும், அது அவ்வளவுதான். அப்படிதான் பொருள் கொள்ளணும். பிறகு அமரர் பேணியும் ஆகுதி அருத்தியும், புறநானூற்றுல அதான் சொன்ன இவரு ஊயசா மாத்தின பாட்டு இந்த பாட்டு தான். அமரர் பேணியும் ஆகுதி அருத்தியும், அமரர் பேணியும், அது போதும். அதாவது அமரர் பேணியும் ஆகுதி அருத்தியும்னா புறநானூறு 99. அது விருப்பத்தினை, இந்த அமரர் என்பது விருப்பத்தினை உடைய, விருப்பத்தினை உணர்த்தியது விரும்பியும், இந்த பேணியும் என்பது விரும்பியும். இங்க பிணை போற்றத்தக்க, பேன் என்பது விரும்பிய. பேணுதல் என்பதற்கு என்ன சொன்னார் அவர்? பேணுதல் என்பது விரும்புதல் என்ற பொருள்ல வரும், போற்றுதல் என்ற பொருளையும் வரும். பேணுதலும் பிணையும். இப்போ பேணி என்பது பாதுகாத்து புறந்தருதல் என்று சொல்லலாம், விரும்பியும் சொல்லலாம், ரெண்டு பொருளையும் வரும். பிறகு விருப்பத்தினை உடைய, வினை என்பதற்கு விருப்பப்படுவது, விரும்பப்படுவது என்பதனால் பெண்ணுக்கு பிணை என்று பெயர் வைத்திருப்பார் பெண்மானுக்கு. அது ஆண்மான் விரும்புவதனால் அதுக்கு இப்படி வச்சிருக்கலாம்னு என்னுடைய சிந்தனை, வேற ஒண்ணும் இல்லை. பனை, பனை பனை பெரிய நெய், அதாவது 3 சூடி நெய் 822. பனையே பிழைத்தல் பெருப்பும் ஆகும். பனை என்பது பிழைத்தல், என்ன தவறு இழைத்தல், பெருப்பும் ஆகும், 2 பொருள்ல வரும்ன்றார். பனை என்பது பாருங்க, பிழைத்தல், பிழைத்தல்னா தவறு செய்தல், இன்னொன்னு பெருப்பு. அதாவது பனை என்னும் உரிச்சொல்லுக்கு பிழைத்தல் அதாவது தவறு செய்தல், பெருத்தல் அல்லது பருத்தல் என்று பொருள். பெருத்தல் பருத்தல். அப்போ பனைத்து வீழ் பகழி, இது நற்றிணை 165. பனைத்து வீழ் அருவி,
நெற்றினை 165. பாருங்க, பனைத்து வீழ் அருவி அர்த்தம் குறி தவறி விழுந்த அம்பு. அருவி பகழி என்ன அருவின போட்டேன் பகழி. குறி தவறி வீழ்ந்த அம்பு பகழின்னு அம்பு. பனைத்து வீழ் பகழி என்பதற்கு குறி தவறி விழுந்த அம்பு. குறி தவறி, இந்த பனைத்துன்னா தவறி, விழுந்த அம்பு இது பொருள். அதுக்கப்புறம் வேய்மருள் பனைத்தோல். வேய்மருள் பனைத்தோல் இது அகம் 1. அதாவது மூங்கிலை போன்ற பருத்த தோல். பாருங்க, பனைத்தோல் பருத்த தோல். இது வேய்மருள் என்பது மூங்கிலை போன்ற அர்த்தம். பனை என்பதற்கு குறி தவறின் ஒரு பொருள், பருத்த தோல் என்று ஒரு பொருள். பருத்த. பிறகு பெருப்பு, பருத்தல், பொருத்தல். இந்த விரும்புதல் பொறுப்பு ஆகி மலையை குறித்தது. இந்த பருப்பு தான் பாருங்க, பெருப்பு. இந்த பெருப்பு தான் பருப்பு பருப்பதமாயி அததான் பர்வதம்னு மாத்திக்கிட்டாங்க. பருப்பதம்னா பெரிய பொருள்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. பெரிய பொருள், பருத்த பொருள், பெருத்த பொருள். இப்போ தெரியுதா? பனை என்பதற்கு ஏதாவது குறி தவறி என்று ஒரு பொருளும், பெருத்த பருத்த தோல் என்று ஒரு பொருளும் உண்டு. இப்போ படர் என்ற ஒரு சொல்லு, இது 823வது நூற்பா. படரே உள்ளல் செலவும் ஆகும். படர் என்ற சொல்லுக்கு உள்ளல்னா நினைத்தல், இன்னொன்னு செலவு, செல்லுதல். வள்ளியோர் படர்ந்து புள்ளில் போகி. வள்ளியோர் படர்ந்து புள்ளில் போகி. அதாவது வள்ளியோரை நினைத்து, நமக்கு அதுதான் வள்ளியோர்னா வள்ளலர், படர்ந்துன்னா நினைத்து, அது போதும். இப்போ என்னுடைய எண்ணம் எல்லாம் அங்கதான் படிந்து இருக்கிறது, அங்குதான் படர்ந்து இருக்கிறது என்று சொல்லுவதற்கு காரணம், அங்குதான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். வள்ளியோர் என்பது வள்ளல்கள், எல்லாரும் வள்ளலை நன்றுதான் போகின்றார்கள், பறவை போல் பறந்து செல்கிறார்கள் என்று பொருள். உள்ளீர் போகி என்றால் எப்படி பழுத்த மரத்தை நாடி பறவைகள் செல்வதை போல வள்ளலரை நாடி புலவர்கள் அல்லது இரவலர்கள் செல்கிறார்கள். அப்போ படர்ந்து என்பதற்கு நினைந்து, நினைத்து என்று பொருள். பிறகு கறவை கன்று வயிற்படர். பாருங்க, கறவை பசு, கன்று, அப்போ
வயிற்படர். என்ன அர்த்தம்? கறவையாகிய பசு கன்றை நினைத்து கன்றிடம் செல்கிறது. இங்க படர் என்பது செல்லுதல். முதல்ல படருக்கு நினைந்து, படர் என்பதற்கு நினைந்து, நினைந்து அல்லது நினைத்து. இங்க படர் என்பதற்கு செல்லுதல். பசு கன்றை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிறகு பையுள் சிறுமை என்று சொல்லுக்கு 824வது நூற்பா, பையுளும் சிறுமையும் நோயின் பொருள. நோயின்னா இங்க துன்பம் என்ற பொருள். நோயின்னா வள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா, நோய், நோயின்னா துன்பம். பையுள் என்னும் உரி சொல்லும் சிறுமை என்னும் உரி சொல்லும் நோய், அதாவது துன்பம் என்னும் பொருளை தருவனவாகும். பையுள் மாலை யாருக்கு? காதலருக்கு பையுள் மாலை. பையுள் மாலை குறுந்தொகை 195. அர்த்தம் துன்பம் தருகின்ற மாலை. நோயும் நோவும் ஒன்றாகையா? நோயின்னா துன்பம். அதான் சொல்றாரு, துன்பம் தருகின்ற மாலை. ஏன் நோவுன்றது நோய் தான் நோவாச்சு. நோன்னாலே போதும். எதை பாருங்க, இந்த நோ இருக்க, நோன்னா துன்பப்போடு. என்ன கேட்டா இந்த நோவுக்கு குறிலுக்கே அந்த பொருள் உண்டு. குறிலுக்கே, குறிலுக்கே நோன்னா துன்பம். துன்பப்போடு, நொந்து போ, ஏவல் நோவுக்கு. அதுவே நோ நெடிலாகும். இல்ல, இது குறில். குறிலுக்கும் நோ தான், துன்பம் உண்டு. நோ துன்பம் உண்டு. அதே மாதிரி நோ என்பது துன்பம் தான். நோன்னா நொந்து போ, நீ துன்பப்படு என்று பொருள். இது நோவுன்னு ஆகும். ஏன் தொல்காப்பியர் சொல்றார், சில சொல்லு உகரம் பெறும். இலையில உகரம் பெறும்ன்றாரு. ஒண்ணும் இல்லை. இப்ப பெண் இருக்கு இல்லையா, இதை எழுதும் போது பெண்ணுன்னு எழுதுறோம். சொல்லுங்க, பெண்ணுன்னு தான் சொல்லுவீங்க. அது சொல்றாரு பாருங்க, எழுதும் போது பெண்ணு, பேசும்போது பெண்ணு ஆயிடும், உகரம் பெறும்ன்றார். உகரம்னா என்ன அர்த்தம்? இந்த உகரம் பெற்றிருக்குன்னா ஒரு இன்னும் கூட ஆயிடும், பெண்ணு. அதே மாதிரி கல், கல்லு, கல், கல்லு. ஆமா, கல்லுன்னு தான் சொல்றோம். நாம என்ன சொல்றோம், பெரும்பாலும் நீங்க கல் அப்படின்னு நிறுத்தவே மாட்டீங்க. பேசும்போது கல்லு தான் வரும். அதுதான் உரம் பெறும்ன்றார். இந்த மாதிரி சில சொல்லு உரம் பெறும். அது அவரு ரெண்டையும் பார்த்திருக்காரு. இலக்கியத்தையும் பார்த்தாரு, பேச்சு வழக்கையும் போய் பார்த்தாரு. அதனாலதான் அது உரம் பெறும்னு சொல்றாரு. துன்பம் தருகிற மாலை. அதே மாதிரி சிறுமை உருபவோ செய்பறியலரே. பாருங்க, சிறுமை உருபரோ செய்பறியலரே. அப்படின்னு அர்த்தம். சிறுமை என்பது இங்க நோய் அல்லது துன்பம் தர அவர் ஒருபோதும் சம்மதியார். இங்க சிறுமை என்பதற்கு நோய் என்று பொருள். அந்த பையுள் என்பதும் சிறுமை என்பதும் நோய் என்ற பொருள், துன்பம் என்ற பொருளை தரும். 8வது பாட்டு, செய்யாமை, செய்யாமை
அலை. நீயும் நீயும் வருந்துதி. வருந்துதி. இது குறிஞ்சிப்பாட்டு 8வது. அதாவது 8வது வரி. இன்னதென்று அறியாத துன்பத்தில் வருந்துகிறாய். பாருங்க, எய்யாமை என்பது வருத்தம், அறியாமையே. என்னவென்று தெரியாமல் நீயும் வருந்துகிறாய். அதனால அறியாமல், எய்யாமை அலை. இன்னதென்று அறியாத துன்பத்தில் வருந்துகிறாய். அறியாத என்று பொருள். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிட்டா? நன்று. இது 826. நன்று பெரிதாகும். பாருங்க, நன்று என்ற சொல்லுக்கு பெரியது என்று பொருள். இப்போ நன்று என்றால் நாம் என்ன சொல்றோம்? நன்றுன்னா நல்லதுன்னு சொல்றோம். அப்ப பெரியதுன்ற பொருள்ல அவர் சொல்றார். அதாவது நன்று என்னும் குறிச்சொல் பெரிது என்னும் பொருளை தருவதாகும். நன்றும் அரிதுற்றனையால் பெறுவ. அகநானூறு 10. நன்றும் அரிது உற்றனையால் பெருமை. அது அகம் 10. அது பெரிதும் அரியதான மேற்கொண்டனை ஆவாய். பெரிதும் நன்றும் பெரிதும் அர்த்தம். பெரிதும் அரிதுற்றனை, பெரியத ஒரு அரிய செயலை அன்றே. இது ஒன்றும் நல்ல இவர் தர்றார் நம்ம திருவள்ளுவர். நன்றே கரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? நன்றேன்னா நல்லதே நினைக்கிறோம். அதுக்கு என்ன பொருள் என்பதற்கு பெரிதும் நன்மை தரினும்னு சொல்லணும். அவ்வளவுதான். வெறும் நன்மைன்னு சொல்லக்கூடாது. நன்றே தரினும், இந்த நன்றேவுக்கு பெரிதும் பெரிய நன்மை தரினும். பொருள் சொல்லணும். பெரிய நன்மை தருவதாக இருந்தாலும் நீங்க தீய செயலை செய்யாதீங்க. அதாவது நன்றே கரினும் நடுவு இருந்த மார்க்கத்தை அன்றே ஒழிய விடுகின்றார் திருவள்ளுவர். சரி.